கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100க்கும் மேல் கடந்துள்ளது. ஆயிரக்கணக்கானோர் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் மீட்புப் பணிகள் எந்த அளவில் உள்ளது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விடியும் என நம்பி உறங்கிய மக்கள் விடியலை காடாமலேயே மண்ணில் புதைந்த சோகம். இதுவரை எத்தனையோ நிலச்சரிவு சம்பவங்களை பார்த்த போதும் துணிச்சலுடன் வாழ்ந்து வந்த மக்களுக்கு நேர்ந்த கதி. கடவுளின் தேசம் என அழைக்கப்பட்ட கேரளத்திற்கு கருப்பு நாளாக மாறிய சோக வரலாறு. கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுக்கவிருந்த நிலையில் திடீரென வயநாட்டில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு சூரல்மலை, முண்டகை, மேட்டுப்பட்டி ஆகிய கிராமங்கள் மண்ணில் புதைந்தன. இதில் 500 வீடுகளில் வசித்து வந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை நொடிக்கு நொடி அதிகரித்து வருகிறது. முண்டக்கை பகுதியில் உள்ள தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் உள்ளூர் மற்றும் வடமாநிலங்களை சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்தனர். தற்போது ஏற்பட்ட நிலச்சரிவால் இந்த தொழிலாளர்களின் நிலைமை என்னவென்றே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்ட மீட்புப் படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு வந்தாலும் நிலைமை மிக மோசமாக இருந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் மனித உடல்களும் தங்கள் உறவுகளை தேடும் கண்களில் கண்ணீர் துளிகளும் விம்மல் சத்தமும் சோகத்தின் உச்சம். இதில் கூடலூர் புளியம்பாறையை சேர்ந்த காளிதாஸ் என்பவர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு சென்ற தமிழர்களுக்காக அவசர உதவி எண்ணை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வெள்ளத்தில் நிலச்சரிவில் சிக்கியவர்கள் 1070 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார்.
கேரள மாநிலம் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்ததாக குறிப்பிட்டவர், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் தொலைபேசியில் அழைத்து விசாரித்ததாக கூறினார். கேரள மாநிலத்தில் நடந்த இந்த துயர சம்பவம் மக்கள் மனதை உலுக்கிய நிலையில் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.